ஹே எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தாம்பரம் வழியாக ஒரு வேலையாக போகும்போது ஈஸ்ட் தாம்பரத்தில் டீட்ஸ் கேஃபே அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளேஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ப்ளஸ் அந்த எம்சிசி காலேஜ் பசங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எம்சிசி காலேஜ் பேக் சைடில் தான் இருக்கும். ரூட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கூகுள் மேப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் தான் அந்த டீட்ஸ் கேஃபே வந்து இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த இடம். இது ரொம்ப ஒரு சின்ன பிளேஸ் தான். கூகுள் மேப்பில் லொக்கேஷன் பார்த்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற படிக்கட்டு போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேராவாக தான் இருக்கும், பார்த்து ஏறிப்போங்க. இந்த இடம் ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மெனுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காலேஜ் பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி காம்போஸ் நிறைய இருந்துச்சு. நாங்கள் வந்து 2 காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம் மொத்தமாக. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது இந்த 219க்கு ஃப்ரைட் சிக்கன் அண்ட் போன்லெஸ் ஃப்ரைட் சிக்கன் காம்போ. ப்ளஸ் ஆக்சுவலாக அந்த மெனுவில் ரொம்ப வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. சாண்ட்விச், மோமோஸ், பர்கர், க்ரஷர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கூட இப்போ டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க நியர்பையில். ஸோ செகண்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்பைசி சிக்கன் காம்போ ஃபார் 334. அதாவது 2மே வேல்யூ ஃபார் மணியாக இருந்துச்சு. உள்ள பில்லிங் கவுண்டர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஸ்டிக்கி நோட்ஸில். இதாங்க அந்த ப்ளேஸ். காம்பேக்டாக இருந்தாலும் நல்ல காத்தோட்டமாக இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. நல்ல கிறிஸ்பியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதோட டிப்புமே பார்த்திங்கன்னா மைனஸும் கிளியராக இருந்துச்சு. ஸோ இதாங்க அந்த ஸ்பைசி சிக்கன். ஆக்சுவலாக அது சரக்குக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். பர்கர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே ஒரு ஐட்டமாக வர வர சாப்பிட்ட அதுக்கு அடுத்த ஐட்டம் வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னென்னா, ஒரு சில டைம் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். இதோட கிறிஸ்பினஸ் நீங்களே பார்க்கலாம். KFC அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே இருக்க சிக்கனுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக்காக இருந்துச்சு. ஒரு புதிய இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸில் எப்படி இருக்குமோன்ற ஒரு கொஷின் மார்க் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து ஸ்டாண்டர்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைங்க. ஸோ டேஸ்ட் வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் சரி. ஏன்னா அஃப்கோர்ஸ் இது MCC காலேஜ் பக்கத்தில் இருக்குது. நம்ம காலேஜ் பசங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காம்போஸ் வேல்யூ ஃபார் மணியாக தான் கொடுத்தாகணும். ஸோ பேசிக்காக இங்கே எப்படின்னா, நம்ம நிறைய பசங்க வரணும், கம்மி ரேட்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க மெயின்டைன் பண்ணுறது. இந்த ஸ்பைஸ் சிக்கன் சொல்லவே தேவையில்லைங்க. செம்ம காரமாக இருந்துச்சு, அதே டைமில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், மின்ட் லெமனேட். இது 2ஆக வாங்கினீங்க அப்படின்னா 1+1 ஆஃபர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, ரொம்ப நாளாச்சு போயிட்டேன். ஸோ இதாங்க ஓவரால் பில் வேல்யூ 588 தான் ஆச்சு எங்களுக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் 2 பேர் சாப்பிட்ட ஃபீல் இருந்துச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.